ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ NHAIல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக ஒரு 84 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி லெவலில் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 56,100லேருந்து 1,77,500 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரி ஆகும். ஸோ SC, ST, PWDக்கெலாம் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 15th டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ NHAI நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வருது. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இங்கேருந்து வந்து பாருங்கள் குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் ஏ லெவல் போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா டெப்டி மேனேஜர் லெவல் கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குரூப் பி வந்து லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து குரூப் சினா வந்து பாருங்கள் அக்கௌண்டன்ட் கேட்டகரி ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு குரூப் ஏ லெவல் போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 56,100லேருந்து 1,77,500 வந்து சேலரி வந்து வரும். 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அதுக்கடுத்து லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாருங்கள் 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ இது ரெண்டு கேட்டகரிக்குமே சேம் சேலரி தான். ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்கும் அதுக்கடுத்து அக்கௌண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து 29,200லேருந்து 92,300 வரைக்கும் சேலரி வந்து வரும். ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து 25,500லேருந்து 81,100 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். இந்த ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து 28 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. வேகன்சி எல்லாமே வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து 84 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் 15th டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் இங்கே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து டெப்டி மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸில் அப்ளை பண்ணுறீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் வந்து பாருங்கள் லைப்ரரி சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்குலாம் மாஸ்டர் டிகிரியில் வந்து ஹிந்தி வித் இங்கிலீஷ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பாருங்கள் ஸோ அக்கௌண்டன்ட் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ICA இன்டர்மீடியேட் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சவங்க அப்படி இல்லைனா வந்து பாருங்கள் ஸோ இன்டர்மீடியேட் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் முடிச்சவங்களாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெனோகிராஃபருக்குலாம் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் இதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 28 இயர்ஸ் வரைக்கும் இந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஏஜில் இருந்து பாருங்கள் உங்களுக்கு ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அதாவது SC STயில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் கொடுத்துருக்காங்க. OBCயாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. PWDயாக இருந்தால் உங்களுக்கு 10, 13, 15 வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் ஸோ SC ST PWDக்கு வந்து நில்லு கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் வந்து கிடையாது. UR EWS OBCயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹500 வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து எப்படி நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி ஆன்லைனில் வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும், ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பே பண்ணுங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 1 by 1 இருக்குது. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் Tier 1, Tier 2 எக்ஸாம் வந்து இருக்கும். அதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து CBT மெத்தடில் தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ அது வந்து பாருங்கள் போஸ்டிங் வைஸாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ Tier 1ல் வந்து பார்ட் 1, பார்ட் 2 எக்ஸாம் வந்து இருக்க போது. Tier 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட்டுக்கும் வந்து பாருங்கள் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க, அக்கௌண்டன்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபர். இது எல்லாத்துக்குமே Tier 1, Tier 2க்கான எக்ஸாம் வந்து எப்படி இருக்குங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ குவாலிஃபைங் மார்க்குமே வந்து பாருங்கள் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு சென்னை தான் வந்து உங்களுக்கு வந்து சென்டர் வந்து இருக்க போகுது. நீங்கள் சென்னை சூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர வந்து பாருங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.